வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் ஒரு 50 கன்னட வாக்கியங்களை பார்த்து படித்து பழக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மழை பெய்யலாம். ஈவத்து மழை ಬರಬಹುದು. ஈவத்து அப்படின்னா இன்னைக்கு, மழை அப்படின்னா மழை, ಬರಬಹುದು அப்படின்னா பெய்யலாம். ஈவத்து மழை ಬರಬಹುದು. உள்ள போகலாம். ಒಳಗೆ ಹೋಗೋಣ. ಒಳಗೆ அப்படின்னா உள்ள, ಹೋಗೋಣ அப்படின்னா போகலாம். வெளியே போகலாம். ಹೊರಗೆ ಹೋಗೋಣ. ಹೊರಗೆ ಹೋಗೋಣ. ಹೊರಗೆ அப்படின்னா வெளியே. என்கிட்ட பணம் இல்லை. ನನ್ನ ಹತ್ತಿರ ದುಡ್ಡಿಲ್ಲ. ನನ್ನ ಹತ್ತಿರ ದುಡ್ಡಿಲ್ಲ. ನನ್ನ ಹತ್ತಿರ என்கிட்ட ದುಡ್ಡಿಲ್ಲ, பணம் இல்லை. இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும். கன்னடத்தில் எப்படி கேட்கலாம்? ಇವತ್ತು ಹವಾಮಾನ ಹೇಗಿದೆ. ಇವತ್ತು ಹವಾಮಾನ ಹೇಗಿದೆ. இங்கே ஹவாமான அப்படின்றது வானிலை. அவன் யார் கூட போனான் அப்படின்றத கன்னடத்தில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அவனு யார் ಜೊತೆ ಹೋದ. அவனு யார் ಜೊತೆ ಹೋದ. அவளுக்கு 10 வயசு. கன்னடத்தில் ಅವಳಿಗೆ 10 வயசு. அவளிಗೆ 10 வயசு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? இதை கன்னடத்தில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಸಹಾಯ ಬೇಕಾ. ನಿಮಗೆ உங்களுக்கு ಏನಾದರೂ ஏதாவது சகாய உதவி ಬೇಕಾ வேணுமா. அவன் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத கன்னடத்தில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ಅವನು ನಿಂತಿದ್ದಾನೆ. ಅವನು ನಿಂತಿದ್ದಾನೆ. இது அவனோட வீடு. இதை கன்னடத்தில் இது அவன மனே. இது அவன மனே. உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಸಮಯ ಬೇಕು. ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಸಮಯ ಬೇಕು. ಎಷ್ಟು அப்படின்னா எவ்வளோ, சமய அப்படின்றது நேரம். நான் ஹோட்டல் கிட்ட இருந்தேன். இதை கன்னடத்தில் ನಾನು ಹೋಟೆಲ್ ಹತ್ತಿರ ಇದ್ದೆ. ನಾನು ಹೋಟೆಲ್ ಹತ್ತಿರ அப்படின்னா ஹோட்டல் பக்கத்தில், இல்லைனா ஹோட்டல் கிட்ட. ಇದ್ದೆ அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், இருந்தேன். ನಾನು ಹೋಟೆಲ್ ಹತ್ತಿರ ಇದ್ದೆ. உங்கள் ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ என்ன? ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ ಏನು? ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ ಏನು? நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு கன்னடத்தில் எப்படி சொல்லலாம்? ನೀವು ಇಲ್ಲಿ ಇರಬೇಕು. ನೀವು ಇಲ್ಲಿ ಇರಬೇಕು அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷ வெயிட் ಮಾಡಿ. 10 நிமிஷ அப்படின்றது 10 நிமிஷம். வெயிட் ಮಾಡಿ அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. உங்கள் ஆஃபீஸ் வேலை நேரம் என்ன அப்படின்றத கன்னடத்தில் கேட்கணும். ನಿಮ್ಮ ஆஃபீஸ் ಕೆಲಸದ ಸಮಯ ಏನು. ನಿಮ್ಮ ஆஃபீஸ் உங்கள் ஆஃபீஸ், ಕೆಲಸದ ಸಮಯ அப்படின்றது வேலை நேரம். ಏನು என்ன. ನಿಮ್ಮ ஆஃபீஸ் ಕೆಲಸದ ಸಮಯ ಏನು. கார் ஓட்டுறது எப்படி அப்படின்றத கன்னடத்தில் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? கார் ஓಡಿಸೋದು ಹೇಗೆ. கார் ஓடிಸೋದು ಹೇಗೆ. கார் ஓடிಸೋದು அப்படின்னா கார் ஓட்டுறது, ಹೇಗೆ அப்படின்னா எப்படி. நான் ஒரு வாட்ச் வாங்கினேன். இதை கன்னடத்தில் ನಾನು ಒಂದು ವಾಚ್ ತಗೊಂಡೆ. ತಗೊಂಡೆ அப்படின்னா வாங்கினேன். ನಾನು ಒಂದು ஒரு வாட்ச் ತಗೊಂಡೆ, வாட்ச் வாங்கினேன். குழந்தைங்க இன்னைக்கு ஸ்கூல் போகலை. ಮಕ್ಕಳು ಇವತ್ತು ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ಮಕ್ಕಳು அப்படின்னா குழந்தைகள். ಇವತ್ತು ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலை. உங்கள் பெயரை உச்சரிங்க அப்படின்றத கன்னடத்தில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಉಚ್ಚರಿಸಿ. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ನಿಮ್ಮ ಹೆಸರು, ಹೆಸರುன்றது இங்கே பெயர். ಹೆಸರನ್ನು அப்படின்னா பெயரை. உச்சரிசி அப்படின்றது உச்சரிங்க. நீங்கள் நாளைக்கு வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கணும். ನೀವು ನಾಳೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ. ನೀವು ನಾಳೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ. ஸோ நாளை அப்படின்றது நாளை, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ அப்படின்றது உங்கள் வீட்டில், ಇರ್ತೀರಾ அப்படின்றது இருப்பீங்களா.
என்ன மாதிரி யாரும் ಇಲ್ಲ. ನನ್ನಂತೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ನನ್ನಂತೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. நீ ஏதாச்சும் சொல்லு. இதை கன்னடத்தில் ನೀನು ಏನಾದರೂ ಹೇಳು. ನೀನು ಏನಾದರೂ ಹೇಳು. நான் உன்னை பார்த்தேன். ನಾನು ನಿನ್ನ ನೋಡಿದೆ. ನಾನು ನಿನ್ನ ನೋಡಿದೆ. ಇದೆಲ್ಲ எனக்கு சொல்ல வேணாம். ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಹೇಳಬೇಡ. ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಹೇಳಬೇಡ. நான் அதிகமாக சாப்பிட்டேன். ನಾನು ತುಂಬ ತಿಂದೆ. ನಾನು ತುಂಬ ತಿಂದೆ. இங்கே ತುಂಬ அப்படின்றது நிறைய, அதிகம். ತಿಂದೆ அப்படின்னா சாப்பிட்டேன். எனக்கு புரியலை. ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. தாமதம் செய்யாதீங்க. தட ಮಾಡಬೇಡಿ. தட ಮಾಡಬೇಡಿ. எவ்வளோ தூரம்? ಎಷ್ಟು ದೂರ? ಎಷ್ಟು ದೂರ? எவ்வளோ நேரம் தேவைப்படும்? ಎಷ್ಟು ಸಮಯ ಬೇಕಾಗುತ್ತದೆ? ಎಷ್ಟು ಸಮಯ ಬೇಕಾಗುತ್ತದೆ? நிறைய டிராஃபிக் இருக்கு. ತುಂಬ ಟ್ರಾಫಿಕ್ ಇದೆ. ತುಂಬ ಟ್ರಾಫಿಕ್ ಇದೆ. இங்கே யாரோ இருக்காங்க. ಇಲ್ಲಿ ಯಾರೋ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಯಾರೋ ಇದ್ದಾರೆ. என்னாச்சு உங்கள் காலுக்கு? ಏನಾಯಿತು ನಿಮ್ಮ ಕಾಲಿಗೆ? ಏನಾಯಿತು ನಿಮ್ಮ ಕಾಲಿಗೆ? காலிகே அப்படின்னா காலுக்கு, ஏனாயித்து அப்படின்னா என்னாச்சு. எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா? ನನಗೆ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡ್ತೀರಾ? ನನಗೆ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡ್ತೀರಾ? அவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு தெரியுமா? ಅವನು ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾಡಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? ಅವನು ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾಡಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு. இதை கன்னடத்தில் ನೀನು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ತಪ್ಪು. கிட்டத்தட்ட சிமிலராக வரும். ನೀನು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ತಪ್ಪು. நான் சொன்னது சரி. ನಾನು ಹೇಳಿದ್ದು ಸರಿ. ನಾನು ಹೇಳಿದ್ದು ಸರಿ. ಯಾರು வேணும்னாலும் தப்பு பண்ணலாம். ಯಾರು ಬೇಕಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡಬಹುದು. ಯಾರು ಬೇಕಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡಬಹುದು. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரியாது. இதை கன்னடத்தில் ನಿಜ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಿಜ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் பண்ணேன். ನಾನು ಮಾಡಿದೆ. ನಾನು ಮಾಡಿದ್ದೆ. ಅದು ನಿಜ. ಅದು ನಿಜ. ಅದು ನಿಜ. நான் மறந்துட்டேன். ನಾನು ಮರೆತು ಬಿಟ್ಟೆ. ನಾನು ಮರೆತು ಬಿಟ್ಟೆ. இங்கே பாரு. ಇಲ್ಲಿ ನೋಡು. ಇಲ್ಲಿ ನೋಡು. சண்டை போடாத. ಜಗಳ ಮಾಡಬೇಡ. ಜಗಳ ಮಾಡಬೇಡ. டிவி ஆஃப் பண்ணு. டிவினா ஆஃப் மாடு. டிவினா ஆஃப் மாடு. நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ನಾನು ಮನೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ಮನೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஸோ வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றதுக்கு ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮನೆಗೆ அப்படின்றது வீட்டுக்கு. நான் பணம் தர்றேன். ನಾನು ಹಣ ಕೊಡ್ತೀನಿ. ನಾನು ಹಣ ಕೊಡ್ತೀನಿ. ಹಣ அப்படின்னா பணம். சீக்கிரம் சாப்பிடு. ಬೇಗ ತಿನ್ನು. ಬೇಗ ತಿನ್ನು. சும்மா நேரா போ. சும்னே நேரா ಹೋಗು. ஸோ இங்கே சும்மா அப்படின்றது கன்னடத்தில் சும்மனே. நேரா ಹೋಗು அப்படின்னா நேரா போ. சும்மனே நேரா ಹೋಗು. அது உண்மையா? அது நிஜானா? அது நிஜானா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. 2 லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.